கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடல் நீரை பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடல் நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்தையும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு எங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு எங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீ. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீ. நாமம் அதிசயம் என்றும்
என்றும் அற்புதம் செய்திடுவே. உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? எங்களை கிருபையாக நேசித்து வழிநடத்துகிற அன்பின் தகப்பனே, உம்மை துதிக்கிறேன், நம்ம சோஸ்கிறேன் சுவாமி. இந்த நாளிலேயும் ஆண்டவரே அடிமை கொடுக்குற செய்திக்காக சமூகத்தை நோக்கி நான் பார்க்கிறேன்ப்பா. பிரயோஜனமான செய்தியாக இருக்க வேண்டும். என்னை மறைத்து நீர் வெளிப்படும் உடைய வார்த்தையிலாக இருக்கட்டும். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய மகத்தான நாமத்திற்கு சோஸ்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு, உங்கள் பூட்டிய கதவுகளை எப்படி திறப்பது? ஹவு டு ஓப்பன் யுவர் க்ளோஸ்ட் டோர்ஸ். ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் யாத்ராகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. மாவீரன் நெப்போலியன் அவரிடம் யார் செய்தியை கொண்டு வந்தால் அவர் கேட்பாராம், மோசமான செய்தியா? மோசமான செய்தியாக இருந்தால் மட்டும் என்னோட சொல்லுங்கள் என்று சொல்வாராம். அப்பொழுது ஒரு முறை அவருடைய உதவி தளபதி அவருடன் கேட்டாராம், ஏன் எப்பொழுதுமே நீங்கள் அப்படி கேட்கிறீர்கள் என்று சொன்ன உடனே எல்லோருமே நல்ல செய்தி தானான்னு கேட்பார்கள், நீங்களோ மோசமான செய்தி என்றால் சொல்லுங்கள் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்ட உடனே அவர் சொன்னாராம், நல்ல செய்தியில் எந்த விதமான ஒரு நம்முடைய மூளைக்கு எந்த வேலையும் கிடையாது. ஆனால் மோசமான செய்தி வரும்போது இந்த உலகமே ஒரு போர்க்களம்தான். அப்படி இருக்கும்போது மோசமான செய்தி வரும்போது முதலில் அதை நாம் சமாளிக்க பார்க்க வேண்டும். அதற்கு நாம் சிந்திப்பதற்கு அதிகமாக சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் நல்ல செய்தினால் அதனால் எந்த விதமான ஒரு பெரிய சந்தோஷமாக இல்லை, எந்த விதமான ஒரு சேலஞ்சும் கிடையாது என்று சொல்லி அவர் சொல்வாராம். அதன் வாழ்க்கை என்பதே பெரிய போராட்டம்தான். அந்த போராட்டத்தின் மத்தியிலே நாம் எப்படி அதை எடுத்துக்கொள்கிறோம் என்பதை தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி நமக்கு எல்லோருக்கும் தெரியும். அவள் நன்றாக இருக்கும்போது சோஸ்திரம் பாடுவார்கள், எல்லாம் துதித்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பார்கள். ஆனால் எல்லாவற்றையும் அனுபவித்த பிறகு கூட இடையிடையே கஷ்டங்கள் வரும்போது அவர் முறுமுறுக்க ஆரம்பிப்பார்கள். நான் பார்க்க போகிற இந்த நாளிலே ரெட் சி, சிவந்த சமுத்திரம் எப்படி நமக்கும் நாம் போய் சேர வேண்டிய, அவர்கள் போய் கானான் தேசத்தை அடைய வேண்டதுக்கு முன்பதாக அவர்களுக்கும் அதற்கும் இடையாக இருந்தது சிவந்த சமுத்திரம். அது ஒரு பெரிய, அது ரொம்ப மகத்தான ஒரு சமுத்திரம். அவ்வளோ ஈஸியாக அதை தாண்டி போக முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஆனால் இங்கே பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கள் ஏத்திலே 430 வருடங்கள் அடிமைகளாக அங்கே இருந்தார்கள். ஒவ்வொரு வாதியாக ஆண்டவர் வாதித்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களே அந்த பார்வோன் விடவில்லை. 10வது வாதையான அந்த தலையேற்று மிருகங்கள், சிங்காசனத்தை வீட்டிருக்கிற ராஜாவின் இருந்து அடிமையாக இருக்கக்கூடிய முதல் அடிமை பெண்ணுடைய முதல் பெண், அது மட்டுமல்ல மிருகங்களிலும் கூட முதலீட்டு அனைத்தையுமே ஆண்டவர் அடித்த பிறகுதான் அவன் உணர்ந்தான், நீங்கள் மோசையிடம் உங்கள் ஜனங்களை அழைத்து கொண்டு போகலாம் என்று சொன்ன உடனே இவர்கள் புறப்படுறார்கள். சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தரத்தின் வழியாக இவர்கள் பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார்கள். இவள் புறப்பட்டு போனால் தெரிந்த உடனே அவன் சும்மா இருக்கவில்லை பார்வன். திரும்பவும் இவள் புறப்பட்டு விட்டார்களே, எங்கே வேலை செய்வதற்கு ஆட்டில் அது இங்கே இருக்காது. இவர்களை வைத்து அவ்வளோ அடிமையிலாக ரொம்ப கஷ்டப்படுத்தி வேலையெல்லாம் வாங்கினார்கள். இவர்கள் கடந்து வந்த உடனே அவனுக்கும் மற்றவர்களுக்கும் எல்லாம் ஒரு பயம், இவர்கள் போய்விட்டால் இங்கே யார் எல்லாம் பார்ப்பது என்று சொல்லி, வேலைகளை எல்லாம் பார்ப்பது என்று சொல்லி அவன் பின்னாலே அவனும் அதில் உள்ள பெரிய பெரிய வீரர்கள் கூட பின்னாடி வருகிறார்கள் இவர்களை தாக்குவதற்காக. ஆனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த ஜனங்கள் அப்படி புறப்பட்டு மோசையும் ஜனங்களும் புறப்பட்டு வரும்போது இவர்களுக்கு முன்பதாக இருப்பது சிவந்த சமுத்திரம். பின்னாடி திருப்பி பார்த்தால் அங்கே பார்வோன் சேனை வருகிறது. அங்கே அப்படி நின்று விட்டால் அவன் கொன்று போடுவான். முன்னாலே அவர் தாண்டி போகின்ற சமுத்திரத்திலே விழுவார்கள். என்ன பண்ணுவது? இவர்கள் எப்பொழுதும் முறுமுறுப்பில் இத்தனை ஆண்டவர் இதெல்லாம் சமாளித்து அவர்களை கொண்டு வந்த பிறகு கூட அதையெல்லாம் மறந்து திரும்ப முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள்.
மோசையை பார்த்து சொல்கிறார்கள், நாங்கள் அங்கே எங்களுக்கு பிரேத குழிகள் இல்லையா எகிப்திலே, நாங்கள் இறந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே, நாங்கள் சொன்னோமே அங்கே அவர்களுக்கு அடிமைகளாக வேலை பார்க்கிறோமே என்று சொல்லி நாங்கள் சொன்னோமே, கேட்கவில்லை, இங்கே கொண்டு வந்து எங்களை சாக வைப்பதற்காக இங்கே கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது மோசே ஆண்டவரிடம் ஆண்டவர் சொல்கிறார், அவர்களை மோசே கர்த்தரே, யாத்திராகம புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். மோசே சொல்லிடுறார், நீ கையில் என்ன இருக்கிறது, நீங்கள் போங்கள் என்று சொல்லி கையில் இருக்கிற கோலை எடுத்து அடித்து சமுத்திரத்தை அடித்து பிளந்து விடு என்று சொல்கிறார். அதே போல் மோசையும் செய்கிறார். என்ன நடந்து சொன்னால், சமுத்திரம் 2ஆக பிளந்தது. இந்த ஜனங்கள் வெட்டாந்தரையில் நடந்து போவது போல் நாங்கள் வெட்டாந்தரையாக்கி ஆண்டவர் அதை மாற்றினார். 2 பக்கமும் அந்த தண்ணீர் ஆனது மதில் போல், இவர்களுக்கு 2 சைடும் மதில் போல நின்றது. இவர்கள் கடந்து சென்றார்கள். பின்னாலே பார்வோன் சேனை வருகிறது. அவனும் பார்வோன் சேனை வந்து அவர் ஊழலெல்லாம் இங்கே விழுந்து அவர்கள் மாண்டு போனால் என்று நாம் வேதாகமத்திலே படிக்கிறோம். இங்கே இந்த சிவந்த சமுத்திரம் என்பது பெரிய ஒரு தடையாக இருந்த ஒரு காரியம். அவ்வளோ ஒரு ஈஸி கிடையாது, பாசிபிளாக நம்ம அதை தாண்டி வரவே முடியாது. ஆனால் கர்த்தர் பெரியவர். ஜனங்கள் மேலே இறங்கி அவர் அந்த அவன் கையில் என்ன இருக்கிறது, கோலை எடுத்து அடித்து சமுத்திரத்தை பிளந்துடு என்று கர்த்தர் சொன்னார். ஜனங்கள் போனால். ஆனாலும் அவளுக்கு பயம் இருந்திருக்கும். ஏனென்றால் அந்த சமுத்திரத்தின் தண்ணீரானது 2 பக்கமும் மதிலாக நின்றதை தவிர அது வற்றி போகவில்லை. திரும்பி வந்துவிடுமோ என்று சொல்லி நிச்சயமாக பயம் இருக்கும். ஆண்டவருக்கு பல வேளைகளில் நமக்கு கூட பல பிரச்சனைகள் வரும்போது அது ஆண்டவர் நமக்கு அதை சால்வ் பண்ணி விடுவார். அதுக்கு பிறகு திரும்ப இப்படி நமக்கு வந்து விடுமோ, ஒரு நோயிலிருந்து கூட பயங்கரமான ஒரு வியாதியிலிருந்து ஜபித்து உபவாசித்து எல்லாம் செய்து ஒரு நல்ல ஒரு விடுதலை தந்திருப்பார். திரும்ப அந்த கேன்சர் நமக்கு 2வது வந்து விடுமோ என்று சொல்லி ஒரு பயம். இன்னும் கூட சில அப்படி தான் பல காரியங்களை, ஒரு பிஸ்னஸ் ஆனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அது கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருந்து அதிலிருந்து நாம் நல்ல முன்னேறி வரும்போது திரும்பவும் பயம். ஒருவேளை அவன் நம்மோடு கூட இந்த பார்ட்னர் ஏமாற்றினான், அதுபோல் இப்பொழுது உள்ளவன் நம்ம ஏமாற்றி விடுவானோ, வேலை பார்க்கின்றவர்கள் ஏமாற்றி விடுவார்களோ, கஸ்டமர்ஸ் நமக்கு ஏமாற்றி விடுவார்களோ என்றெல்லாம் அந்த ஒரு சிவந்த சமுத்திரம் வெட்டாந்தரையாக அவர் நடந்து போவதற்கு தான் இருந்தே தவிர முழுவதுமாக வற்றி போகவில்லை. அதற்கு ஒரு பயம். அவர்களுக்கு நிச்சயமாக கொஞ்சம் பேருக்கு பயம் இருந்திருக்கும். இதான் நம்ம சிவந்த சமுத்திரம் போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அன்றாட வாழ்க்கையில் நாம் எல்லோருக்குமே போராட்டம் தான். யாருமே நிம்மதியாக அல்லது சந்தோஷமாக இருந்தால் சமாதானமாக இருக்கிறோமா என்பது ஒரு கேள்விக்குறி தான். யாரை கேட்டாலும் ஏதாவது ஒரு வழியிலே பிரச்சனைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அதை எப்படி நாம் சமாளிக்கிறோம், எப்படி நம்முடைய தேவையை ஆண்டோடு சொல்லும்போது ஒரு தைரியமாக, இந்த அளவுக்கு எங்களை நீர் நடத்தி கொண்டு வந்தீரே, நிச்சயமாக தேவன் நம்மை ஆறுகள் நம்ம புரண்டு விழுவதில்லை என்று அக்கினியினால் விழுந்தாலும் வேக மாட்டோம் என்று சொல்லி அந்த ஒரு விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு ஜபமும் நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவரை தூய்த்து கொண்டு இங்கே பார்க்கிறோம். அவர்கள் தாண்டி வரும்போது இங்கே மோசையின் சகோதரியான மிரியாம் தம்புரை கையில் எடுத்து எல்லோருமாக ஒரு நடனமாடி, பெண்களும் மற்ற இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோருமே நடனமாடி ஆண்டவரை துதித்தாண்டு பார்க்கிறோம். அந்த துதித்து கொண்டிருப்பது அது அப்படியே அதோடையே விட்டுவிடக்கூடாது. கஷ்டங்கள் வரும்போது நாம் துதிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு கஷ்டங்களை கொடுப்பதற்காகவும் ஆண்டவர் நாம் துதிக்க வேண்டும். அதன் மூலமாக பல பாடங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். நானும் அநேகமாக என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட பாடம், எதிர்த்து வந்தவர்கள், நமக்கு எதிராக வந்தவர்கள் மூலமாகவும், கூடவே வேலை பார்க்கிற மூலமாகவும் பல பாடங்களை நான் கற்றுக்கொண்டேன். அதன் மூலமாக தான் நாம் முதிர்ச்சி அடைந்து வந்திருக்கிறேன் என்று பார்க்கும்போது, நமக்கு பிரச்சனைகள் பாடிட்டு வரும்போது அதிலிருந்து அநேகமான பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதற்காக இப்படி வந்து விட்டதே, ஒருவேளை இது நமக்கு திரும்பி அது பிரச்சனை வந்துவிடுமோ என்று சொல்லி அந்த இடத்தையே நம்ம சோர்ந்து அப்படியே உட்கார்ந்து ஃபர்தராக ப்ரோக்ரஸ் ஆகாமல் இருந்தோம்னு சொன்னால் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. நான் ஜபத்தோடு இன்னும் ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவன் நம்மை நடத்துவார். இதுவரை நடத்தி கொண்டு வந்த தேவன் இனிமேலும் நடத்துவார்னு நினைக்கணுமே தவிர, ஒரு தடையாக இருக்கிறதே, இது ஒரு ஆப்ஸ்டிக்கல் வருகிறதே என்று சொல்லி அந்த தடைகளை நாம் அதை நினைத்து கொண்டே இருந்தோம் சொன்னால் நிச்சயமாக முன்னேறி செல்ல முடியாது. அடுத்து பார்த்தோம் சொன்னால் எங்கே செல்கிறார்கள், அங்கிருந்து மாராவுக்கு செல்கிறார்கள். அங்கே போனால் அதுக்கு முன்பதாகவே 2 நாள் சீன் வனாந்திரத்திலே சூர் வனாந்திரத்தில் புறப்பட்டு போகும்போது அங்கே தண்ணீர் இல்லாமல் இருந்தது. அது வழியாக நடந்து வந்தார்கள். வந்து மாராவிலே வரும்போது அங்கே தண்ணீர் கசப்பாக இருந்தது. எப்படி இருக்கும், இந்த ஜனங்கள் ஏற்கனவே முறுமுறுப்பிலே தேறினவர்கள், எதை எடுத்தாலும் ஒரு முறுமுறுப்பு அப்படி உள்ள இருதயம் உள்ளவர்கள். இங்கே வந்து தண்ணீர் கசப்பாக இருந்தவுடனே திரும்பவும் இந்த ஜனங்கள் மோசைக்கு எதிராக முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது திரும்பவும் மோசே கர்த்தரிடம் சொல்கிறார். அவர் சொல்லும்போது ஒரு மரத்தை காண்பிக்கிறார். அந்த மரத்தை அவள் காண்பித்த உடனே, மோசே தண்ணீரில் போட்ட உடனே அந்த கசப்பான ஒரு தண்ணீரானது மதுரமாக மாறியது. அவள் குடித்தார்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படி
அந்த சிவந்த சமுத்திரத்தை தாண்டி அந்த ஒரு பிரச்சனையை தாண்டி நான் வந்து கொஞ்சம் நிம்மதியாக நாம் இருக்கும்போது அடுத்தால நமக்கு ஒரு பிரச்சனை, இப்படி மாறாவின் எப்படி கசப்பு வந்ததோ இது போல் ஒரு கசப்பான அனுபவங்கள், நம்ம அவ்வளோ ஒரு பிரியமாக இருந்திருப்பார்கள், அன்பான நண்பர்களாக இருந்திருக்கலாம், அவரே நமக்கு எதிராக ஆகியிருப்பார்கள். அல்லது நம்முடைய கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். எல்லோருமே எப்பொழுது யார் மாற வேண்டும்? உலகத்தின் அன்பு ஆண்டுடைய அன்பு போல நிலையானது கிடையாது. நீங்கள் தகுதியே இல்லை எதற்கும் என்று சொல்லி சில வேளைகளிலே பலரை பார்த்து, ரொம்ப பாவமாக இருக்கிறவர்களை பார்த்து, நீ எல்லாம் அந்த உலகத்துக்கு தகுதியா என்று சொல்லி கூட அந்த அளவுக்கு கேவலமாக பேசுவார்கள். ஆனால் அவர்கள் மத்தியிலேயும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கசப்பான அனுபவம் வரும்போது அங்கே ஒரு மரத்தை அவர் காண்பிப்பார். எப்படி அந்த மரத்தை காண்பிப்பார் சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் பல நேரங்களிலே நல்ல ஒரு நண்பனை தருவார். அவர் மூலமாக அவருடைய பேசுவார். ஏன் இப்படி இவ்வளோ தூரம் ஒரு வாழ்க்கையை வெறுத்து கொண்டு இருக்கிறாய்? ஒன்றுமில்லை, நிச்சயமாக அடுத்தால் ஒரு ஸ்டெப் நிச்சயமாக என்று ஆசைப்பார் சொல்லி யாராவது நமக்கு ஒரு தைரியத்தையும் ஒரு நல்ல ஒரு அன்பான வார்த்தையும் பேசுவதற்கு ஆண்டவர் ஒரு மரத்தை அவர் காண்பிப்பார். அது மட்டுமல்ல, சில நேரங்களில் சில செய்திகள் நான் கேட்கும்போது நமக்காகவே அந்த செய்திகள் டிவியில் சொல்லப்படும் போல் இருக்கும். யூடியூபியோ அல்லது டிவிலேயே பார்க்கும்போது சில செயலை எடுக்கும்போது நம்மிடமே ஆண்டவர் பேசுவது போல் இருக்கும். அந்த ஒரு கசப்பான அனுபவத்தை அதை மதுரமாக மாற்றுவதற்கு அப்படி வரலாம். உங்களோட சில நேரங்களில் சில நமக்கு தெரியாத ஒருவர் கூட நமக்கு வந்து நம்ம சோகமாக இருப்பதை பார்த்து நமக்கு பல ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுவார்கள் என்று பார்க்கும்போது, இப்படிப்பட்ட நம்ம அடுத்து என்ன வரும் என்று நமக்கு தெரியாது. ஒரு தடவை நன்மையான காரியம் நடந்து விட்டது என்று சொன்னால் பிறகு இதே தான் நம்மை தொடரும் என்று சொல்லவே முடியாது. அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்று யாரால் இந்த காலத்திலே முக்கியமாக ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நமக்கு ஏமாற்றங்கள் வரும். நம்மை நம்பினவர்கள் நம்மை ஏமாற்றுவார்கள். ஒருவேளை ஒரு வீடு கட்டுவது என்றாலும் சரி, ஏதாவது பில்டிங் கட்டுவதற்கு நான் நம்பிக்கையாக கொடுத்துருக்கலாம், யாருக்கோ என்ஜினியர்ஸ்டையோ அல்லது கான்ட்ராக்டர்ஸோ கொடுத்தோன்னு சொன்னால் அவர்களும் நம்மளை ஏமாற்றலாம். அவ்வளோ தூரம் நம்பியிருப்போம், ஆனால் ஏமாற்றுவார்கள். இது உடனே வேலை பார்க்கின்றவர்கள் பல ஆண்டுகளாக ரொம்ப நெருங்கி நம்மளோடு இருந்து கொண்டு இருப்பார்கள். சந்தோஷமாக நம்ம இருப்போம். அவர்கள் குடும்பத்துக்கும் நமது குடும்பத்துக்கும் அவ்வளோ ஒரு அந்யோன்யமாக இருப்போம். ஆனால் சில நேரங்களில் எப்பொழுது திடீரென்று சில நேரங்களிலே சில மனக்கசப்புகள், சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துவிட்டு சொல்லலாம். இதே போல தான் இந்த கசப்பான அனுபவங்கள். ஆனாலும் நம்ம அந்த நேரங்களில் கூட அவர் நம்மோட எவ்வளோ இதுக்கு முன்பாக நன்றாக இருந்தாலும் சொல்லி அந்த காரியம் நாம் நினைக்கணுமே தவிர, கஷ்டங்களையும் பாடுகளையும் பிரச்சனை வரும்போது அந்த கசப்பான இதை எண்ணிக்கொண்டு அப்படியே இருந்து விடக்கூடாது. அப்படித்தான் ஒரு முறை ஒரு ஊரிலே ஒரு வில்லேஜிலே ஒரு பலசர கடையை வைத்திருந்தார். அந்த பலசர கடை நல்ல அநேக ஆண்டுகள் அங்கே நல்ல முறையில் போய் கொண்டிருந்தது. சின்ன ஊர் என்ற காரணத்தினால் பழகிவிட்டால் அவர்கள் அந்த கடைக்கு அதிகமாக எல்லோருமே அங்கே வந்து வாங்குவார்கள். நல்ல முறையில் வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது. அதுக்கு பிறகு கொஞ்ச நாளில் பார்த்தா ஒரு பெரிய பில்டிங் அங்கே அந்த ஊரிலே ஒருவர் கட்டி கொண்டிருந்தார். அது என்ன என்று அவர்கள் கேட்ட உடனே அவர் சொன்னால் பெரிய ஒரு மால் வரப்போகுது, பெரிய ஒரு ஷாப்பிங் சென்டர் வரப்போகுது என்று இவர் சொன்னார்கள். அதை கேள்விப்பட்ட உடனே இவருக்கு ரொம்ப மனதுக்கு வேதனையாக இருந்தது. இவர் என்ன பண்ணினார் சொன்னால், உடனே போய் ஒரு டப்பை கேட்க போனார். ஒரு போதகரை போல போய் பாசிட்டிவ் போல் ஒரு இடம் போய் இப்படி இருக்கிறதே, என்ன செய்வது, நான் இந்த அளவுக்கு நான் சந்தோஷமாக குடும்பத்தை நடத்தி இந்த வியாபாரத்தில் அப்படி முன்னேறி கொண்டு வந்தேன், எவ்வளோ காரியங்களெல்லாம் செய்தேனே, ஆனால் இப்பொழுது எனக்கு போட்டியாக அங்கே ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங் சென்டரை போட போகிறாரே, நான் எப்படி என்னை இதை கண்டினியூ பண்ண முடியும், எனக்கு வருமானமெல்லாம் அப்படி நின்று விடுமே என்று சொல்லி, எனக்கு விற்பனை இருக்காதே என்று சொல்லி அவர் சொன்ன உடனே அவர் சொன்னார், நீ போய் அவருடைய வியாபாரமும் நல்ல முறையில் வரட்டும் என்று சொல்லி நீ ப்ரேயர் பண்ணினா. ரொம்ப இவருக்கு நெருங்கிய ஒருவர் அட்வைஸ் சொன்னவர். இவர் சொன்ன உடனே அவரும் போய் அவர்களுக்கும் நல்ல முறையிலே எனக்கும் நடக்கட்டும், அவருக்கும் புதியதாக ஆரம்பிக்க வியாபாரம் நல்ல முறையில் நடக்கட்டும் என்று சொல்லி அவர் ஜெபித்தார். ஒரு ஆண்டு கழித்த பிறகு இவரை பார்க்க வந்தவுடன் என்ன உன்னுடைய கடையை நீ பூட்டி விட்டாயா என்று அந்த போதர் கேட்டார். அவர் சொன்னார், நான் பூட்டி விட்டேன், ஆனால் அதே ஷாப்பிங் சென்டரை நான் இப்பொழுது விலைக்கு வாங்கிவிட்டேன் என்று சொன்னார். பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது. அவர் சிறிய ஒரு கடையை வைத்து அவர் அதிலே வியாபாரம் செய்து கொண்டிருந்த பெரிய ஷாப்பிங் மால் வருதுன்னு சொன்ன உடனே அவ்வளோ ஒரு அப்செட்டாக இருந்தார். ஆனால் இவர் சொன்னது போல அவருக்காகவும் ஜெபித்து, ஐயோ வரப்போகிறதே என்னுடைய வியாபாரம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும், அவருக்கு ஏதாவது அந்த கடையை மூடுவதற்கு நீர் ஏதாவது செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்காதபடி அவருடைய வியாபாரம் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று அவர் ஜெபித்தார். என்ன நடந்தது? ஒருவேளை அவருக்கு வேறு எங்கேயாவது எங்கேயாவது ஒரு பிஸ்னஸ் போல நினைத்தாரோ தெரியாது, அந்த கடையும் இவர் வாங்குவதற்கு ஆண்டவர் ஒரு கிருபை அளித்தார்னு சொல்லும்போது, கசப்பான அனுபவங்கள் வர நேரத்திலே ஆண்டவர் ஒரு மரத்தை நம்மை காண்பிப்பார். அதை காண்பிக்கும் போது அந்த மதுரமான அந்த கசப்பான தண்ணீரை
மதுரமாக ஆண்டவரால் செய்ய முடியும். ஒவ்வொரு பிரச்சனைகள் பாண்டு வரும்போது நாம் அதை இருந்து விடாதபடி அதை எப்படி நாம் சால்வ் பண்ண வேண்டும், அது எப்படி அடுத்தபடி முன்னேறி செல்ல வேண்டும் என்று சொல்லி நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அடுத்து பார்க்கும்போது அதே 15 அதிகாரத்தில் பார்த்தோம்னு சொன்னால் யாத்திராகம புஸ்தகம், அவள் அடுத்து எங்கே வரான்னு சொன்னால் ஏலிமுக்கு வருகிறார்கள். ஏலிமுக்கு வந்து அங்கே என்ன இருக்கிறது, 12 நீரூற்றுகளும் 70 பெரிச்ச மரங்களும் அங்கே இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார். அடுத்து அவர்கள் பாளையம் இறங்கின இடம் எங்கேன்னு சொன்னால் ஏலிம். முதல்ல சிவந்த சமுத்திரத்தை பார்த்து பயந்தார்கள். எதிராக இப்படி இருக்குது, பின்னாடி பார்வன் சேனை, முன்னாடி சமுத்திரம் ப்ரோக்ரஸ் ஆகி போனால் அங்கே தான் விழுந்து மாண்டு போவார்கள். பின்னாடி திரும்ப அவன் இவர்களை கொண்டு போடுவான். என்ன செய்யலாம் இருந்த இடத்துல அங்கேயும் ஆண்டவர் அதை வெட்டாந்தரையாக பண்ணினார். சந்தோஷமாக வந்தார்கள். ஆண்டவரை துதித்து பாடிவிட்டு பிறகு மாறாவிலே வந்து தண்ணீர் கசப்பான உடனே திரும்ப முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் அந்த தண்ணீரை மதுரமாக மாற்றினார். இப்பொழுது அவள் வந்த இடமானது நல்ல செழிப்பான ஒரு இடம். ஏலிமுக்கு வந்தால் அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. ஸோ இந்த பிரச்சனையில் பாடல் வரும்போது நாம் அடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுக்கும்போது அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டும். நாம் செய்கிற தவறு என்னன்னு சொன்னால் ரெஸ்ட் எடுக்காதபடி அப்படியே ஒரேடியாக நாம் எல்லாத்தையும் செய்து விட வேண்டும் என்று நான் நினைப்போம். உச்ச நிலைக்கு வந்துவிடும் என்று நினைப்போம். அப்படி செய்தோம் என்று சொன்னால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நமக்கு ஒரு ரெஸ்ட்டே இல்லாமல் இருக்கும். அந்த இடத்துல இவ்வளோ ஒரு செழிப்பான ஒரு இடம் வந்திருக்குது, அங்கே ஒரு பாளையம் அங்கே நாமும் இப்படிப்பட்ட இடங்கள் நமக்கு ஆண்டு ஆசிரியர்கள் கொடுக்கும்போது கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டும். கொஞ்சம் இடங்களை போய் சுற்றி பார்க்க, பிள்ளைகளை ஹாலிடேஸ் வெக்கேஷனுக்கெல்லாம் அழைத்து கொண்டு போக, இப்படி பல காரியங்களை நாம் செய்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸ் பண்ணுற அளவுக்கு நாம் செய்தோம் சொன்னால் அடுத்ததாக நாம் அடைக்கப்பட்டிருக்க கதவுகளை நம்மால் திறக்க முடியும். இல்லை என்று சொன்னால் நாம் முன்னேறி செல்லவே முடியாது. இதிலே டயர்டாகி போய்விடும். இப்போ ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் போய் காருக்கு பெட்ரோல் போட போகிறோம் என்று சொன்னால் அங்கே போய் நல்ல ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனில் எனக்கு 2 லிட்டர் 3 லிட்டர் போடணும்னு சொல்லிவிட்டு உடனே இந்த கார் எடுத்து லாங் ட்ராவல் போகும்போது உடனே இந்த கார் எடுத்து நம்ம போகணும்னு சொன்னால் கொஞ்சம் தூரம் தள்ளி போன உடனே கொஞ்சம் டயர்டாகி விடுவோம். அது பக்கத்தில் நல்ல ஒரு ஹோட்டல் இருக்குதுன்னு சொன்னால் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் அழைத்து சென்று அங்கே கொஞ்சம் ரெக்ரியேஷன் நல்லா சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து விட்டு ஃபர்தராக பிரயாணத்தை செய்தோம்னால் நிச்சயமாக நம்ம என்ஜாய் பண்ணி போக வேண்டிய இடத்தை பயணம் அடைய முடியும். இதில் நம்ம பார்க்கின்ற காரியங்கள் என்ன சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இவர்களுடைய பிரயாணத்திலிருந்து அந்த வனாந்திர வழியாக கடந்து வருகிற பாதையெல்லாம் பார்க்கும்போது வனாந்திரம் மட்டுமல்ல அங்கெங்கே ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல ஒரு இலைப்பாதை கொடுக்கத்தான் செய்தார் அவ்வளோ தூரம். ஆனாலும் இவர்கள் பின்னாலே பார்த்து முடிச்சாங்க அவர்களுக்கு நான்வெஜ் இல்லை என்று சொல்லி மாம்சம் இல்லையே, வெறும் இந்த காய்களையும் அங்கே எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் என்னெல்லாம் பருப்பு வகைகள் கீரை வகைகள் எல்லாவற்றையும் நாங்கள் சாப்பிட்டோமே. இங்கே அவர்களுக்கு அதை தான் திரும்பி பார்த்தார்கள். அங்கே எகிப்தில் இருந்தால் நன்றாக இருந்திருக்குமே, அங்கே எவ்வளோ தூரம் நல்ல முறையில் சாப்பிட்டீங்க, எப்பொழுதுமே இங்கே எந்த விதமான நான்வெஜ் இல்லை ஒன்றுமில்லை என்று சொல்லி திரும்பவும் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். நாம் அப்படி தான் இருக்கோம். எப்பொழுது பார்த்தாலும் கஷ்டங்கள் என்று வரும்போது நம்மை நடத்தி வந்த வழிகளெல்லாம் எவ்வளோ ஒரு அற்புதமாக நடத்தி வந்திருக்கார் அதையெல்லாம் மறந்து விடும். கஷ்டங்கள் வரும்போது உடனே முகத்தை நாம் ரொம்ப சோர்வாக வைத்து மற்றவர்கள் பார்க்கும்போதே என்ன எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் கடந்து செல்கிறான்னு சொல்லி நம்மை பார்க்கும்போது நம்முடைய சோகத்தை நம்முடைய எக்ஸ்பிரஷன்லேயே நாம் காட்டிவிடுவோம். இப்படி இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும். நம்முடைய கஷ்டங்கள் பாருங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உலகத்திலே பார்த்தோம் சொன்னால் பெரிய நிலைமைக்கு வந்த எல்லோரையும் பார்த்தோம்னு சொன்னால் யாருமே கஷ்டப்படாமல் வந்தது கிடையாது. அவர் அடுத்து அந்த பூட்டி கிடக்கு கதவுகளே பார்க்காதபடி அடுத்த கதவு எங்கே திறந்திருக்கோம். எப்பொழுதுமே என்ன பண்ணிடுறோம் சொன்னால் பூட்டி இருக்க கதவுகளையே நாம் தட்டி கொண்டு இருப்போம். அதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி போனால் திறந்த கதவுகள் இருக்கும், அது வழியாக உள்ளே நம்ம போக மாட்டோம். அதுதான் நம்ம செய்கிற ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு காரியம். இப்போ நாம் பார்த்தோம்னு சொன்னால் அமெரிக்க 32வது அமெரிக்க ஜனாதிபதியான ஃப்ராங்க்லின் ரோஸ்வெல்ட் அவர் வாழ்க்கையில் படாத ஒரு கஷ்டமே கிடையாது. அநேக கஷ்டங்களை அவர் பட்டார். போலியோ அட்டாக் பண்ணனால அவருடைய காலில் நடக்க முடியாது. அதுக்கு பிறகு திரும்பவும் அவர் திரும்ப ஒரு விபத்திலே அவருக்கு ஒரு காலை அவர் இழந்தார். ஆனால் இப்படி அவருடைய வாழ்க்கையிலே பல சோதனை, மனைவி இறந்து போனார்கள், மகன் மனைவி இறந்து போனார், இப்படி அடுத்தடுத்து நிறைய காரியங்கள் நடந்தது. ஆனால் அவர் அதையெல்லாம் விடவில்லை. எது இல்லாட்டாலும் நான் நாட்டுக்காக எப்படியா நான் பெரிய அழகு என்னோட ஆண்டவர் எனக்கு கொடுத்த தாழ்ந்தைகளையும் எனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் வைத்து அறிவியும் வைத்து நிச்சயமாக நான் தொடர்ந்து செயல்படுவேன்னு சொல்லி இந்த காலில் ஆன பிறகு கூட திருப்பி அவர் நல்ல முறையில் அவர் காலில் நான் சரியான பிறகு இந்த ஒரு அதிபராக அமெரிக்க அதிபர் 32வது அமெரிக்க அதிபராக
அவர் இருந்தார் சொன்னால், அதுமில்லை 4 முறை அவர் அதிபராக இருந்தார் நாம் பார்க்கிறோம். அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய பலகீனத்தை அவர் பார்த்ததே கிடையாது. எப்படியாவது நல்ல முறையில் முன்னேற வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது. அது மட்டுமல்ல, விஞ்ஞானி, பிரபல விஞ்ஞானியான ஐன்ஸ்டைன் எடுத்து பார்த்தோம் சொன்னால், அவருடைய வாழ்க்கையிலையும் அநேகமான சோக கதைகள் தான். அவருடைய மகன் ஒரு மனநோயுடையவன், மகன் ஒய்ஃபு இறந்து போனார்கள். அவர் கூடவே இருந்த அந்த அதிலே உள்ள அங்கே ஒரு பார்ட்னர், அந்த ஆய்வுக்கூடத்திலே இருந்தவர், அவர் திடீர்னு தற்கொலை செய்து கொண்டார். ஆனாலும் அவர் தொடர்ந்து ஆராய்ச்சியிலே அவர் செயல்பட்டார். ஆனால் இன்று வரைக்கும் அவருடைய பெயர் நாம் சொல்கிறோம் என்று சொன்னால், வாழ்க்கையில் பிரச்சனையை பாடல் என்று பார்க்காதபடி அவர்களெல்லாம் முன்னாடி வந்தவர்கள். இந்திரா காந்தி எடுத்து பாருங்கள். அவர்களும் ஒரு பெரிய ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவருக்கு சிறு வயதிலிருந்தே எப்படியாவது பெரிய ஒரு இந்தியாவை பற்றி பயங்கரமான ஒரு பற்று அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் மனதில் நினைத்தது அது பிரெஞ்சு நாட்டிலே உள்ள ஜான் ஆஃப் ஆர்க்கை போல நான் வருவேன் என்று சொல்லி, அவ்வளோ ஒரு மனதிலே அவருடைய புத்தகத்தை படித்து அவர்களுக்கு அப்படி ஒரு அவளை போல நானும் வருவேன் என்று சொல்லி சிறு வயதிலிருந்து நான் நிச்சயமாக வருவேன் என்ற ஒரு தடுக்க முடியாத ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. பார்த்தோம்னா அவர்கள் வாழ்க்கையிலே அநேக கஷ்டங்களெல்லாம் அவர்கள் தாண்டி வந்தார்கள். அவர்களுக்கு சிறு வயதிலேருந்தே ரொம்ப அந்த ஒரு தேசப்பற்று உண்டு. எப்படியாவது அவருடைய குடும்பத்தை நெஹ்ரு பல முறை அவரும் அவருடைய மனைவி எல்லோருமே சிறைக்கு சென்றவர்கள் தான். இவர் சிறு வயதிலிருந்தே அப்படி ஒரு அவளை பார்த்து ஒரு தேசப்பற்று இவர்களுக்கு வந்தது. ஒரு முறை காந்தி இவருடைய வீட்டுக்கு வரும்போது, பங்களாவுக்கு வரும்போது, இவர் சிறு பிள்ளையாக கையை பிடித்து கொண்டே வந்திருக்கிறார். அப்பொழுது உன்னுடைய பேர் என்னம்மா என்று கேட்ட உடனே காந்தியடிகள் கேட்டிருக்கிறார்கள் இவரிடம், இந்திராவிடம், உன்னுடைய பேர் என்னம்மான்னு கேட்டு இந்தியான்னு சொல்லியிருக்கிறார்கள். உடனே அவங்க தாத்தா மோதிலால் நேரு சொன்னார், அவளுக்கு அந்த மழலை பேச்சிலே அப்படி சொல்லுகிறாள், இந்திரா என்று சொல்ல தெரியவில்லை, அதனால் இந்தியான்னு சொல்கிறாள் சொல்லி உடனே அவர் காந்தியில் என்ன சொன்னால், அவள் வருங்கால் அவள் ஒரு இந்திய பாரத தாயகம் வரப்போகிறாள், அதனால் வாயிலிருந்து அப்படி வந்திருக்குன்னு சொன்னாராம். அவர்களுக்கு என்ன பல சோதனைகள், பயங்கரமான சோதனைகள்லாம் அவர்களுக்கு வந்தது. தன்னுடைய கணவரை இழந்த 18 ஆண்டுகள் தான் திருமண வாழ்க்கை. அவர்களுக்கு தாய் முதலை இழந்தார்கள். பிறகு தகப்பனார் நெஹ்ரு இறந்தார். ஆனால் அப்போ சிறு வயதிலிருந்தே அவர்கள் அந்த இந்தியாவுக்கு மேலே ஒரு பற்று இருந்ததால் அரசியலிலே ரொம்ப மும்முரமாக இருந்தார்கள். அதுக்கு பிறகு தன்னுடைய கணவரான ஃபெரோஸ் காந்தி அவரோட திருமணமாகி 18 ஆண்டிலே அவர் இறந்தார். பிறகு பார்த்தோம்னு சொன்னால் தன்னுடைய மகனான சஞ்சய் காந்தி அவரும் அந்த ஒரு பயிற்சி விமானத்தில் போகும்போது விபத்திலே அவர் இறந்தார். இப்படி அடுத்து நிறைய மரணங்கள் அங்கே இருந்தது. ஆனாலும் கூட அவர் எதிலுமே தளர்ந்து போகாதோடைய மனதில் வேதனைகள் இருந்ததான். ஆனாலும் தன்னுடைய முயற்சி எப்படியாவது அந்த ஜான் ஆஃப் ஆர்க்கு போல் நான் வருவேன் என்று அந்த சிறு வயதிலேருந்து மனதில் எழுந்ததோ அதை நடத்தி காட்டினால் பார்க்கும் பிரச்சனைகள், பாடல் என்ற தடைகளெல்லாம் வரதான் செய்தது. அதையெல்லாம் தடைக்கற்களாக அவர்கள் எடுக்காதபடி ஸ்டெப்பிங் ஸ்டோனாக எடுத்து அவர்கள் திகழ்ந்தால் சொன்னால் அநேகமான பாரத ரத்னா இன்னும் அயல் நாடுகளிலே கூட இவர் உலகிலேயே சிறந்த பெண்மணி என்ற பெயரெல்லாம் இந்திரா காந்தியை வாங்கினார்கள் சொன்னால், அவளுடைய அந்த ஒரு தடைகளை சிவந்த சமுத்திரம் போல அந்த ஒரு பிரச்சனைகளெல்லாம் பார்க்காதபடி முன்னேறி சென்றார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கொடுக்கிற உங்களுக்காக நான் சொல்கிறேன், வாழ்க்கை என்பது போராட்டம் தான், அது ஒரு போர்க்களம் தான். ஒன்று முதலே நன்றாக இருக்கும், அடுத்தால பார்த்தோம் எதிர்பாராத விபத்துகள் நடக்கலாம், எந்த ஒரு காரியம் நமக்கு ஒரு ஏமாற்றங்கள் நடக்கலாம். ஆனால் அதிலே அப்படி இருந்து விடாதபடி நாம் ஆண்டவரோடு ஜெபித்து, ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு பலனை தர, இதுவரை நடத்தி வந்தீரே, அற்புதத்தை செய்தீரே, பரவாயில்ல, எனக்கு நீ கொடுத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் நானுமே துதிக்கிறேன், எனக்கு அந்த பிரச்சனைகளுக்காகவும் நானுமே துதிக்க என்று யோபு சொன்னது போல் ஆண்டவர் கையிலிருந்து நன்மை பெற்றுக்கொண்டு நாம் தீமையை பெறக்கூடாதோ என்று சொல்லி எல்லாவற்றுக்காகவும் நான் ஜெபிக்க வேண்டும். கூட கசப்பான அந்த ஒரு அனுபவங்கள் வரும்போது ஆண்டவர் நிச்சயமாக யார் மூலமாவது அப்படி ஒரு மரத்தை காண்பிப்பாரதே, அப்படி வரும்போது நமக்கு மாறாவின் தண்ணீர் எல்லாம் கசப்பானதாக நிச்சயமாக மாறும். ஆனால் நமக்கு ஒரு மனப்பக்குவம் வர வேண்டும். எதை எடுத்தாலும் சோர்ந்து போய்ட்டு முறுமுறுத்து கொண்டு இருந்த இடத்துல இல்லாதபடி அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும். ஏனென்றால் நம்ம இருந்து விட்டோம்னு சொன்னால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது, பிள்ளைகளுக்கும் செய்ய முடியாது. நம்ம எதற்காக பிறந்தோம், வாழ்க்கையின் நோக்கம் என்ன நோக்கம் என்பதை நாம் நிறைவேற்ற முடியாது. என்னோ வாழ்ந்தோம் பிறந்தோம் என்று சொல்லி அப்படி நாட்டில் கழிக்காதபடி நாம் அந்த கசப்பான அனுபவங்கள் வரும்போது சிவந்த சமுத்திரம் போல் அவ்வளோ ஒரு பெரிய ஒரு நமக்கு முன்பாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை கடக்க செய்வார். வெட்டந்தரை மாற்றுவார். 2 பக்கமும் தண்ணீர் அப்படி தான் நின்று கொண்டு இருந்து
தண்ணீர் நின்று கொண்டு இருக்கிறது, திரும்ப தண்ணீர் அது வந்துவிட நம்மளை அழைத்து விடக்கூடாது என்று நாம் பயப்படாதபடி அவ்வளோ செய்த தேவன் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் அடைத்ததை யாராலும் திறக்க முடியாது, அவர் திறந்ததை யாராலும் அடைக்க முடியாது. அந்த ஒரு விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். மனிதன் நமக்கு என்ன செய்ய முடியும்? யார் நம்மை ஒன்றுக்கு உதவாது என்று சொல்ல முடியும்? தகுதியில்லை என்று சொல்ல முடியும்? தகுதிப்படுத்தார் அவர் ஒருவரே. யார் யார் நமக்கு எதிர்த்து வந்தாலும் அவர் மத்தியிலே நம்மை நிச்சயமாக நம்மை பெரிய ஒரு விட்னஸாக ஒரு சாட்சியலாகவும் அவர்கள் எல்லாம் அவ்வளோ ஒரு முகமுடிகிற அளவுக்கு ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அது ஏலிம் என்று வரக்கூடிய அந்த ஒரு செழிப்பான இடங்களில் வரும்போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு நாம் முன்னேறி சொன்னோம்னு சொன்னால் அந்த டயர்டாகி ஃபர்தராக நம்ம எதுவும் செய்ய முடியாமல் ஆக மாட்டோம். என்னுடைய எதிரிக்காக நான் ஜெயிப்போம். அந்த கடைக்காரர் எப்படி அவருக்கு கிடைத்த அந்த அட்வைஸை வைத்து அவர் ஜெபித்தார், அதுபோல் நாமும் மற்றவர்களுக்காக ஜெபிப்போம். பகைவர்களுக்காக, நமக்கு தீங்கு இழைத்தவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், பகைவரின் நேசிங்கள்னு சொல்லி. ஆண்டவராகிய கர்த்தர் நல்லோருக்கும் தீயோருக்கும் அவர் மழையை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நமக்கு தீங்கு விளைத்தவர்களுக்கு நம்மளை சபிக்கவோ அல்லது அவர்களை பற்றி நாம் நினைத்து கொண்டே இருக்காதபடி அவர்களை சொல்லுவோம். ஆண்டவரே, அவர்களுக்கு பாடத்தை கற்பித்து கொடுத்து இருக்கிற நிலைமையை மாறட்டும் என்று அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எனவே ஒவ்வொரு செய்தியுமான பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நம் பிரச்சனை வரும்போது முறுமுறுக்காதபடி நம் கையிலே என்ன கோல் இருக்கிறது. ஒவ்வொருடைய கையிலையும் நமக்கு ஆண்டவர் சில தாளங்களை தந்திருக்கிறார், நமக்கு சில ஞானத்தை தந்து புத்தியை தந்திருக்கிறார். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் புத்தியாக நடந்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக வாழ்க்கையிலே முன்னேறி செல்லாம் என்பதில் இந்த விதமான சந்தேகங்களை கர்த்தர் தாமே செய்தி ஆசிப்பாராக. ஜெபம் செய்வோம். நண்பின் தகப்பனே, நம்ம துதிக்கிறேன், நம்ம சோசிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலேயும் அடிமை மூலமாக நீ கொடுத்த அந்த செய்திக்காக உமக்கு நன்றி. இந்த வாழ்க்கை என்பதே ஒரு போராட்டம் தான் தகப்பன், ஒரு போர்க்களம் போலத்தான். பல காரியங்களையும் நாங்கள் கடந்து தாண்டி வர வேண்டும். அந்த ஒரு மனப்பக்குவத்தை எங்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல இந்த சமுத்திரத்தை பார்த்து அங்கே எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்று சொன்னால் இங்கே கொண்டு வந்தீர் என்று சொல்லி மோசையை பார்த்து முறுமுறுத்தார். நாங்கள் சொன்னோமே, அவங்கே நாங்கள் வேலையை பார்த்துக்கொண்டு அங்கே இருந்திருப்போமே, அடிமைகளாக ஏன் எங்களை கொண்டு வந்தீர் என்று சொல்லி அவர் முறுமுறுத்தார்கள். அதுபோல் நாங்கள் பெரிய பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் சேர்க்கும்போது ஒருவேளை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் பெரிய ஒரு டாக்டர்ஸால் கைவிடப்பட்டு பிறகு கூட பரிபூர்ண சுகத்தை கொடுத்திருப்பீங்க, இனி அந்த நோய் வந்துவிடுமோ என்று சொல்லி மனதை போட்டு அவர்கள் அலட்டிக்கொள்ளாதபடி, இன்னும் கூட என்ன வந்தாலும் சரி, ஒரு மேரேஜ் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுத்து பிரச்சனைகளோ எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றுமே உலகத்திலே நடக்காது. நிச்சயமாக தேவன் நன்மையான காரியங்களை செய்வார், முடிவுகளை தருவார் என்று சொல்லி எடுக்கக்கூடிய ஒரு மன பக்குவத்தை தர முடியாது. ஜெபிக்கிறோம் சுவாமி. மாறாவின் தண்ணீரை போல் அந்த கசப்பான அந்த ஒரு அனுபவம் வரும்போது நீர் யார் மூலமாவது நிச்சயமாக அந்த ஒரு மரத்தை காண்பிப்பதே, அதை போட்ட உடனே தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமாக மாறினது போல் எங்கள் வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் பாடுகள் என்று வரும்போது அதை நாங்கள் மதுரமாக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவீர் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு நீ கொடுக்க முடியாது. ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்னும் ஏலியும் போன்ற அந்த நல்ல செழிப்பான இடங்களில் நாங்கள் இளைப்பாரி உண்மையை நாங்கள் துதிக்கத்தக்கதான கிருபை தர முடியாது. ஜெபிக்கிறேன். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் துதிகனமாய் மேலே ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.